எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலம் ஸ்டேஷனில். சரிங்களா, ரேஷன் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிட்டாங்க போல் நேற்று. நாளை காலங்காத்தால அலாம் வச்சு எந்திரிச்சு ரயிலை பிடிச்சி வந்து இங்கே இறங்கியாச்சு. ரேஷன் கார்டு போய் வாங்கலாம். சரிங்களா, இவ்வளோ நாளாக வந்து ஸ்ட்ரைக் இருந்துச்சு. ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க போல். இப்போதைக்கு வந்து ரேஷன் கார்டை வாங்கிக்கிட்டுருக்காங்க. நம்மளும் சேலம் வந்தாச்சு. மாமியார் வீட்டுக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். பார்ப்போம். என்ன வேலை நடந்துகிட்ருக்குது? சரி சரி. அதனால் சோறு மீதி ஆகி போச்சு. அதனால் வந்து நம்ம முட்டை சோறாக கிளறிக்கலான்ட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன். சரி சரி. இது யார் விட்டு டைல்ஸ் திருடிட்டு வந்தீங்க? யார் விட்டு சேர்ந்தது? வானக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க. வானக்கா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சரி ரைட்டு. இது ஓகே தான். வானக்கா யாருன்னா என் நாத்தனா. அந்த காய்கறிலாம் விட்டாங்க. அது பேர் என்ன? பிளாஸ்டிக் கட்டை சாப்பரா. சாப்பரா என்ன? அது என்ன வேணும்? இல்லை அதை விட இது பெஸ்ட்டுன்ற. அதுனா அடிக்கடி போடு விழும். கட்டிங் போடும். அது இது வந்து கட்டிங் போடாது. கட்டிங் போர்டு அந்த கட்டிங் போர்டு வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகும். பிளாஸ்டிக். அது பிளாஸ்டிக்கு. அது வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்கணும். இதுனா வாங்கி போட்டால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே கிடக்கும். அப்படிதான். இது வாங்கல எங்கேயாவது யார் வீட்லையாவது? இல்லை, பானக்கா வீட்டில் இருந்துச்சான். இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யார் வீட்லையாவது புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு டைல்ஸ் வேலைக்கு வாங்கிக்கோங்க. இல்லை போட்டு கூட வந்துருங்க. பார்த்துப்போம். வேண்டாம், இவர் பார்த்துப்பாரு. அட்ரஸ் கொடுக்குறேன். அட்ரஸ் போட்டு வந்துருங்க. அவங்க போட்டு அவங்க பார்த்துப்பாங்க. நான் ஏன் பார்க்குறேன்? சும்மா சொல்கிறது தான். அப்புறம் இன்னைக்கு காலையிலே ஏன் வீடியோவில் வெங்காயம் வெட்டுறது இவ்வளோ நேரம் காட்டி கருவேப்பிலையா? கருவேப்பிலை. இன்னைக்கு என்னால ஏன் வீடியோவில் வர முடியல அப்படின்னா, ஐயா சேலம் போயிட்டாரு. காலங்காத்தாலே போயிட்டேன். எங்கே வைக்கிற நீ பேசிட்டே இருந்தா. உனக்கு என்ன கேட்டேன்? கருவேப்பிலையா? ஃப்ரிட்ஜில் இருக்கு. நீ சொல்லிட்டே என்ன மேட்டர்னு சொல்லிட்டே இருப்போம். என்ன மேட்டர்னா, நேற்று மதியானம் எனக்கு ஒரு ஃபோன் காலு அன்னோன் நம்பர்லேருந்து வந்துச்சு. எழிலரசியான்னு கேட்டாங்க. என்னோட பேர் எழிலரசி. ஆக்சுவலாக எழிலரசியான்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு மெசேஜ் வந்திருக்கா? ஆமாம் வந்திருக்கு. நாளைக்கு ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கேங்க. நான் சொன்னேன், நான் விருதாசலத்துக்கு வந்துட்டு 2 வாரமாக நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். நீங்கள் யாரும் இல்லை, ஸ்ட்ரைக்குன்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் குழந்தைய வச்சுருக்கேன், என்னால் வர முடியாது. எங்கள் அப்பா அனுப்புறாமான்னு கேட்டால் அப்பாலாம் வரக்கூடாது, நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்காரர் தான் வரணுன்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது? நமக்கு இருக்காங்கல்ல வீட்டுக்காரர். ஸோ அந்த வீட்டுக்காரரை இன்றைக்கி காலையிலேயே எழுப்பி விட்டு, நான் எழுப்பல, அலாரம் வச்சாச்சு. அலாரம் வச்சு எழுப்பி விட்டு சேலத்துக்கு அனுப்பி விட்டேன். சேலத்துக்கு போனவர் என் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு, ஐயோ சாரி கண்ணீர், இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு எங்கள் அப்பாவும் அவரும் போய் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த சாப்பாடு வந்து எங்கள் அக்கா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலில் சொன்ன ரெசிபி தான் இது. சரி, அது இன்றைக்கி நைட்டு நம்ம சூடாக ட்ரை பண்ணி பார்ப்போம். குழந்தைய வந்து எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு கண்ணீர் சிந்த நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்க சொல்லிட்டேன். ஸோ போகும்போது ட்ரெயினில் போயிட்டாங்க, வரும்போது பஸ்ஸில் வந்துட்டாங்க. நல்ல வெயிலில் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்து சூப்பராக கருகருன்னு கருத்து போய் வந்தாங்க. எடுக்க முடியலையா? கொஞ்சம் ஹரிபரியாக வேற கருவேப்பிலை மட்டும் போதும். மூடி வச்சுருங்க. கிளம்புனேன். கொஞ்சம் நொடி பொழுதுல ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பேன். டக்குன்னு கபார்னு போயிட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டு ஏறி அப்போ போய் தோணும். இடையில முடிக்கவே இல்லையே. சேலம் போய் தான் முடித்தேன். அங்கே முடிச்சு அங்கே வீட்டுக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுக்கல. கண்டினியூஷன் எடுக்கல. ஐயா துண்டு விழுந்து விட்டது வீடியோவில். ஓகேங்களா? கோடு. ஆமாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்க? தோசை போட்டாங்க.
மருமகனுக்கு வந்து மட்டன் செய்யலான்னு இருந்துருக்காங்க மத்தியானமா. ஏன்னா எங்க அப்பா தான் போய் கறி எடுத்துட்டு வரணும், அவரு கூட வரனால மதியானம் மட்டன் எடுத்து வரலான்னு இருந்தாங்க. அதுக்குள்ள இவர் கிளம்பி வந்துட்டார். தோசை சாப்பிட்டு ஓகே, இப்ப பேசிட்டே இருந்தா சமைக்கிறாங்க, இவர் பேசுவாரு. இங்க இருக்கட்டும், நான் மசாலா காலையில தோசையை போட்டாங்க. தோசையை போட்டோம் நேராக இங்கேருந்து எங்கே போனோம், அந்த தாசில்தார் ஆஃபீஸா, ஆமாம் அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் பேர் கேட்டாங்க, கார்டை கொடுத்துட்டாங்க. கார்டை கொடுத்து வாங்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டில் ஏதாவது பொருள் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி ரேஷன் கடை லீவு. எங்கள் ஏரியாவில் வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் மட்டும்தான் ரேஷன் கடை கொண்டு போகலாம். ஆமாம்மா, பால்கார் இருந்தால் நான் போய் பால் வாங்கிட்டு வரேங்க. வெயிட்டிங். ஓகே, பால் வாங்கிட்டு வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு. கடையை எங்கள் வீட்டெல்லாம் மறந்து போயிட்டு இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. வைத்து விட்டேன். சரிங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எண்ணெய் ஊற்றணும். என் பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான், சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா எனக்கு தூக்கம் வருதும்மா அப்படின்ட்டு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜன்னலை கை பண்ணி திறக்காதீங்க. ஐயோ, காற்று வரல. இல்லைன்னா இங்கே அனல் தாவாது, லேட் ஆகும். ஃபேனை போட்டு விட்டுருவாங்க. ஃபேன் போட்டாலும் அனல் தாவாதுங்க. அட என்னங்க நீங்கள் ஒரு கடுகு டெஸ்டிங் போட்டு பார்த்தாச்சு, இன்னும் வெடிக்கல. என்ன இன்னும் காயலை. கடுகு போடுங்க. பொரிய ஆரம்பிச்சது. கடுகு கொஞ்சம் நான் அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் அவசரம் எனக்கு தான். கடுகு, சோம்பு. மேற்படி சட்டியை கரெக்டாக பொசிஷன் வைங்க. ஏன் கீழே விட்டு வந்துட போகுது. கொஞ்சம் நவருங்க. முனியை வச்சு பிடிக்கவே எனக்கு வராது. கொத்தனார் இப்போ டைல்ஸை தூக்கிட்டார். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு வணக்கிக்கலாம். வணங்குறதுக்கு எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? அவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? அவ்வளோ நேரம் ஆகுதுங்க. க்ரன்ச்சியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜன்னலை சாத்தினா கூட இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகிடுங்க. ஜன்னலேருந்து காற்றே வந்துருங்க. இந்த அளவு வணங்கினா தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த அளவு வணக்கிறேன். பொன்னிறம் செந்நிறம்லாம் ஆகக்கூடாது. பொன்னிறம்லாம் இல்லை, இது வந்து கண்ணாடி பதம். கண்ணாடி பதமா? ஆமாம். இந்த கேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்ல ஒரு கறி பரட்டின வாசம் அடிக்கும். அதான் என்ன பத்துலேயே 5 பூண்டு பேஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கிற. பிரியாணி கேட்ட போகிற மாதிரி நம்ம பிரியாணி இல்லை. ஏன் கிண்டல் அடிக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா மட்டும் சொல்லுங்க, நல்லா இருந்தால் சொல்லாதீங்க. கேட்டுக்கிறேன். கொஞ்சம் நவருங்க, இதை வைக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகட்டும். போன அப்புறம் இந்த கேப்பில் மஞ்சள் தூள். ஏன்னா முட்டை போடுறதுனால கவுச்சி அடிக்கும். அதனால் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு வணக்கியாச்சா. இப்போ ஒரு 1.5 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அரிந்த 1.5 தக்காளி பழம். டைல்ஸ் தூக்கி மேலே உள்ளே போட்டுறாத. டைல்ஸ் தூக்கி உள்ள குட்டிடாத. அப்போ என்னடா அது சாப்பிடும்போது கல் தென்பட்டுச்சுரா அப்படின்றது. அப்புறம் நானாக தூக்கி வச்சேன், அது சாப்பிடும்போது கையில் தென்பட்டுச்சுரா அப்படின்றது தான். இப்போ வந்து மெயின் இந்த சாப்பாடுக்கு சுவை ஊட்டுற ஐட்டங்கள் என்ன? இப்போ மெயின் மசாலா. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அரை தான் போடுறேன். 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் இல்லை, தேவையா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு புர்ஜி மாதிரி தான் செய்ய போகிறோம் நம்ம. எக் புர்ஜி. இப்போ போட்டது வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். கொஞ்சமாக கரம் மசாலா. எங்கள் வீட்டில் கரம் மசாலா பாக்கெட்டில் தான் இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா வாசா கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் நான். இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கனால மிளகாத்தூள் கொஞ்சம் நல்ல ஸ்பைசி. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அவங்களுக்கு
நம்மள்ட்ட இருக்கிற டேபிள் ஸ்பூனில் நான் அளவு சொல்லணும்ல. இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனு டீஸ்பூன் எதாவது வச்சு இந்த டப்பாவில் இருக்க ஸ்பூன் அளவு. அப்புறம் மல்லித்தூள் இருக்கிற எல்லா தூளும் போட்டுருக்கீங்களா? ஆமாம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டாங்க. போட்டுட்டு கிண்டிக்கலாம். அடி பிடிக்க வச்சிடணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருவேன். தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுருவேன். மசாலா பச்சை வாசம் போயிடும். அடிக்குதா? சும்மா உருட்டு. ஆஹா, மசாலா போட்டிருக்குமா? இது வேகத்துக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறீங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். வேணாம் குழன்னு ஆகிட்டோம். லைட்டாக ஆள் வச்சுட்டு மசாலா, ஏன்னா பச்சை வாசம் போயிடும். அந்த முருகலாக ஆனால் தான் அந்த சாப்பாடுக்கான வாசமே. மூடி போட்டோம், செம்மையாக காத்திருக்கு. மசாலா வந்து அற்புதமாக அடிப்பிடித்து விட்டது. அது அடிப்பிடிச்சதுல முருகுங்க. மசாலா முருகுதா? நான் அடிப்பிடிச்சதில்லை நினச்சிக்கிட்டேன். முருங்குங்க. நான் பிடி துணி எடுக்கிறேன், ஏன்னா கிண்டுறதுக்கு தான் வாட்டம். அதான் நவருன்னா மறுபடியும் வீடியோஸு நான் கேமரா ஆன் பண்ணதை பார்த்துட்டா உடனே நவருங்கன்றா. என்ன இப்படி தான் காய்ச்சி போயிட்டு இருக்குது. மரியாதை இல்லை இந்த வீட்டில், மரியாதை இல்லை. அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ரொம்ப சொல்லுது. வாங்க போகும் போதே எவ்வளோ மரியாதை இருக்கு. ஏங்க சொல்லுங்க. லைட்டாக ஊற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க. வேகணும், அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. அதான் அடி பிடிச்சிருச்சு, மறுபடியும் எங்கே பிடிக்காம ரொம்ப பிடிக்காம இருக்கு. ஐயோ போங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சா? அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது அல்வாவுக்கு தேவையான உப்பு போடலாம். உப்பு அல்வா கொஞ்சமா சாப்பாடுக்கும் தேவைப்படும்ல, சாப்பாடுக்கும் சேர்த்து இப்போ போட்டோமா? உப்பு தேவையான அளவு, உப்பு வேணுன்ற அளவுக்கு தான். இது கொஞ்சம் நவருக்கும். இது வரைக்கும் முட்டை எடுத்து வடிச்சு ஊற்றுங்க. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சா? சிறப்பு, சிலிண்டர் தீர்ந்து விட்டது. அவ்வளோதான், சிலிண்டர் தீர்ந்து விட்டது. தீர்ந்துருச்சு. அம்மா ஐயோ அழுக்கு கூட்டி விடணும். வாங்க, இது வேற. அடுப்பு திட்டு கேவலமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணணும். அடுப்புலாம் அணைச்சிருக்கான்னு பாருங்க. கேஸ் இங்கே பாருங்க. சூப்பர். ஆனால் குறைச்சி வைங்க. இருங்க, பையனுக்கு பால் டப்பா கழுவணும். அது அந்த வேலையை யார் பார்க்குறது? அதுக்காக தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில். சரி, இது தீஞ்சு போயிடுமா? அப்படி முட்டை உடச்சி ஊற்றலாம். முட்டை 4 முட்டையா? எங்களுக்கு 4 முட்டை வேணும்னு நாங்கள் 4 முட்டை போடுறோம். உங்களுக்கு கம்மியானா கம்மியாக போடுங்க, அதிகமாக வேணா அதிகமாக போடுங்க. சூப்பராக ஊழ முட்டையை உடச்சி வைத்துறாதீங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஊழ முட்டை எவ்வளோ வந்துருமான்னு பயமாக இருக்கும். 2 நல்ல முட்டை தாங்க. சரி, இப்போ கொஞ்சம் தள்ளி தான் வச்சு உடைக்கிறது. இன்கேஸ் ஊழ முட்டையாக தான் என்ன பண்ணுவீங்க? 3 தள்ளி வச்சு எதில் உடைக்கிறது சொல்லுங்கள்? 4 மஞ்சள் கரு ஒட்டிக்கிச்சு. அது கெட்டு போன முட்டையில் இல்லைன்னா பிடிக்கும். சரியா? ஓகே, ரைட்டு. 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டாங்க. கொஞ்சம் அனல் வச்சு இந்த மசாலாவோட இது வேற காரும் இடுக்கி இல்லை நம்ம வீட்டில். இடுக்கி இதோ இருக்கு. எங்கே இருக்குது? யாருக்கு? வலுவுக்கும் அது வேணாம். இதை வந்து மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டிட்டு முட்டையை நல்லா புர்ஜி பண்ணிடணும். புர்ஜி பண்ணுங்க. அதில் தண்ணி காஞ்சிச்சு. நான் பால்டா பார்க்க கழுவுறேன். ஓகே. என்னப்பா, எக் ரைஸ் சாப்பிட்றீங்களா? எக் ரைஸு
செஞ்சிட்ருக்குற எக் ரைஸு. ஆ சாப்பிட்றீங்களா? கிண்டுக்கிட்டு இருக்கேன் நான். கிண்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும், அப்போ தான் சாப்பாடு போட்டு கிளம்பி சாப்பிடணும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. கிண்டே இருந்தால் உதிரி உதிரி ஆகிடுமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமா? எண்ணெய் நிறைய உதிரி உதிரியாக வந்துருச்சா? சாப்பாடு போட்டுடலாமா? உதிரி 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 உதிரியாக நீ சொல்கிற உதிரி உதிரி வரலையே. இன்னும் என்ன உதிரியாக வரணும்? சரி போடுங்க, போட்டு சாப்பாடு போடுங்க, இன்னும் உதிரி ஆகிடும். வீட்டில் சீரியல் வீட்டில் சீரியலா? ஆமாம் அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். சீரியல் பேர் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். யாரு? இல்லைப்பா, சில பேர்லாம் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க சீரியல் இதுன்னு. கிண்டலாமா? கிண்டிட்டு இருக்கீங்க. இந்த 2 பேருக்கு தேவையான முட்டை ரைஸ் நம்ம செஞ்சிட்ருக்கோமா? 2 பேர் நம்ம சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. இது ஒருத்தரும் சாப்பிட்லாம், 2 பேரும் சாப்பிட்லாம், 4 பேரும் சாப்பிட்லாம். அது உனக்கு மட்டும்தான். அப்படிங்க. இப்போ சொல்லு. ஓகே, இந்த புனிதமான காரியத்தில் உங்கள் பங்கு இருக்குன்னு என்னோட அடிமனசை பராண்டுது. ஏன்னா எனக்கு கை வலிக்குது. சரி, இதை தான் முன்னாடி நீ சொன்ன அந்த டைமில் போய் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சரியா? இப்போ நான் சொல்கிறேன். கிண்டுங்க. ஒன்று சோறு தெரியுது, இல்லை நீங்கள் சோறு தான் எடுப்பேன். சாப்பாடை அப்படி அழுத்தாதம்மா. அப்படியே எழுதுறதா? சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தாலும் தெரியும் நமக்கு. அப்புறம் களி மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே ஓகே, போதும் கிண்டுனது. போதுமா? போதும். சிக்கன் ரைஸ் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா? சே வாயே. மூஞ்சி மட்டும் தான் விளம்பி, பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ அனல் வச்சுருங்க. அனல் வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லை மூடி போட்டு கூட வெந்த சோறு வேக வைக்கிறதா? சூடாகணும். அம்மா அந்த முட்டையோட சிம்லே இருக்கட்டும், விடுங்க. சிம்லே இருக்கட்டும், மூடி போட்டுடலாம். ஓகே, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சுட்டோம்னா இது வந்து சூப்பரான. நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் இந்த முட்டை சோறு. லைட்டாக டேஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன், சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுவோம். சரியா? பெருமை. ஃபைவ் டச்சை வந்து இது மாதிரி கரண்டியை பிடிச்சிட்டு நான் தான் செஞ்சு சொல்லி போகிறாரு. அதில் ஒரு பெருமிதம். ஓகே ரைட்டு. என் பையன் என்ன பண்ணுறான்னு தெரில. அப்போ தான் இடையில பார்த்துட்டு வந்தேன். அப்படியே முழிக்கிறாரு தூங்குறாரு, முழிக்கிறாரு தூங்குறாரு. ஓகே, என்ன பண்ண போய் பார்த்துட்டு வரேன். பாருங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகியிருக்கும். ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, எக் ரைஸ் ரெடி. ஆஃப் ஆயாச்சு. அல்லவா என்ன நைட் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிறீங்களா? தூக்கத்துக்கு தான். ஏசியில் தூங்குறதுக்கு ரெடி ஆகிறாரு இப்போ. ரேம்பர்ஸ் போட்டு ரேம்பர்ஸ். ராம்பர்ஸ். இது வந்து புது. ஐ எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அப்படி இருக்கு. ஏண்டா தங்கம், என்னங்க நீங்கள் செஞ்ச உணவு எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. தாங்க முடியல, பசி தாங்க முடியல. பயங்கரமான பசி. அவனை தூங்க வைக்க சாப்பாடு எப்படி ஆயிடுச்சு, தூங்க இருந்தால் லேட்டு. தலைவரை வந்து தூங்க வைக்கிறது தான் பெரும் போராட்டமாக இருக்குது. என் தலைவா இப்போ தான் காலையிலேருந்து இப்போ தான் கண்ணை மூடியிருக்காரு. மதிய நேரத்தில் தூங்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்திருக்காரு. டேஸ்ட் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கா? வீட்டு ஸ்டைலில் இருக்கா? இப்போ நானும் வாயை வைக்கல, வாயை வச்சுட்டு இப்போ சொல்கிறேன் எப்படி இருக்கு. கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் சூப்பராக தான் இருக்குது. சூடாக இருக்குது. முட்டை சோறு வீட்டு ஸ்டைலில். பாய்.